மணிகண்டன், இந்த 11 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. புத்தகம் அச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னென்ன இவங்க சாதனை என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது நான் இப்ப என்னன்னா நாம இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுல வாழ்றோம், தமிழ்நாட்டுல இருக்கிறோம். அதனால எனக்கு முதல்ல தமிழகத்தை பத்தின கவலை, அப்புறம் இந்தியாவை பத்தி கவலை. மத்தியில் ஆளும் பாஜக அரசு என்ன சாதனைகளை செய்திருக்குது, இல்ல ஏதாவது அதுல வேதனைகள் இருக்குதா அப்படிங்கிறது மக்களின் தீர்ப்பே சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வேதனைகள் எல்லாம் அதிகமா கொடுத்திருந்தாங்கன்னா தொடர்ந்து 3வது முறையா, அதாவது சில சர்க்கிள்கள் இருந்தாலும் 3வது முறையா மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களித்து ஆட்சி கட்டில அமர வச்சிருக்க மாட்டாங்க. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. இவங்க சொல்ற மாதிரி 11 வருடத்துல எதுவுமே நடக்கல, எல்லாமே வந்து மோடி. இன்னொன்னு நான் எதிர்பார்த்தேங்க, அது என்னமோ நடக்கல. நேற்று இந்த எல்லாத்தையும் எப்போ இந்தியர்கள் நெஞ்சையும் உலுக்கிய இந்த விமான விபத்து, அதுக்கும் மோடி தான் காரணம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு ஒண்ணு எதுவும் லீடு கிடைக்கலையாட்டு. ஏர் இந்தியாவை வந்து வித்துட்டாரு டாட்டாவுக்கு, அதனால டாடா சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணாம இதுக்கு மோடி அமித்ஷா தாடி தான் காரணம் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு கிளம்புவாங்கன்னு பாருங்க. எது நடந்தாலும் மோடி தான் காரணம், தாடி தான் காரணம், ரவி தான் காரணம் அப்படிங்கிறதுங்க. இப்ப நானு அந்த 11 ஆண்டுகள் சாதனையை பத்தி ஒரே வரியில முடிச்சிட்டாங்க. அது மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அடுத்து 2029 அவங்களுக்கு தீர்ப்பளிக்க போறாங்க. திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகள்ல நீங்க பண்ணின திராவிட ஆட்சி, அதோடைய வந்து வேதனைகளையும் சோதனைகளையும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. மத்திய பத்தி அவங்கள விமர்சனம் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு 1100வது நாளுங்க, வெற்றிகரமான 1100வது நாள். வேங்கை வயல் அப்படிங்கிற தேசிய அவலத்துல FIR போட்டு இதோ குற்றவாளியை நெருங்கி விட்டோம், DNA சோதனை செய்து விட்டோம், அருகில் வந்து விட்டோம், FBI போலீஸை கூப்பிட போகிறோம் அப்படின்னு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்களா. 1100வது நாளுங்க. சொந்த நாட்டிலேயே சிறை வைக்கப்பட்ட இவங்க பரந்தூர் பயங்கரம் இன்னைக்கு 700வது நாளுங்க. அதுக்கும் ஒரு வெற்றி விழா. இன்னைக்கு 80 குடும்பத்தை காவு வாங்கி கள்ளச்சாராய சாவு. திமுக ஆட்சி என்றாலே குண்டு வெடிப்பு சர்வசாதாரணங்கிற மாதிரி கோவை குண்டு வெடிப்பு, போராடி விவசாயி மீது குற்ற சட்டம், ஆட்சி விமர்சனம் செய்த சவுக்கு சங்கர் மீது குற்ற சட்டம், மணி கழிவு அபிஷேகம், மாணவர்களிடையே சாதிய கொலைகள், நேர்மையான அரசு அதிகாரிகள் அலுவலகத்திலேயே போது வெட்டி கொலை, நேர்மையான சமூக விரோதிகள் குத்தி கொலை, தமிழகத்தை இந்தியாவின் போதைப் பொருள் தலைநகராக மாற்றியது, டிஜிபியோடு டின்னர் சாப்பிட்டு திமுகவின் சர்வதேச கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக், 4500 கோடி மணல் திருட்டு, 39,000 கோடி சாராய திருட்டு, தனியே இருக்கும் மூதாட்டிகள் படுகொலை, யூனிஃபார்மில் இருக்கும் பெண் போலீஸுக்கே பாலியல் சீண்டல் கொடுக்கும் உடன்பிறப்பு, ஊழலால் பதவி எழுந்த பாலாஜி என்ற அமைச்சர், வாய்க்கொழுப்பால் பதவி எழுந்த தங்கமுடி என்ற அமைச்சர், சிறை செல்ல காத்திருக்கும் அமைச்சர்கள், ஐடியை கண்டால் பயம், இடியை கண்டா பயம், மோடியை கண்டா பயம், ஷாவை கண்டா பயம், சிபிஐ கண்டால் பயம், திக் திக் தென்னரசு, பக் பக் வேலு, படபட ராமச்சந்திரன், லப்டப் பெரியசாமி, ஜெர்காய் கிடக்கும் ஜெகத்து. இந்த லட்சணத்துல இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு எதை பார்த்தாலும் இந்த அறத பழசான ரெக்கார்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா 4 வருடம் உங்க பாட்டெல்லாம் நம்பி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, மக்கள் காதுல வாழைப்பூ சுத்துறீங்களே. நீங்க 4 வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, தமிழ் தேயுது, ஹிந்தி வாழுது, வடக்க பார்த்தாயா தெற்க பார்த்தாயா, மொழி இனம் இதையே கருணாநிதி காலத்துல இருந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஓட்டுவாங்க. டீலிமிட்டேஷன் பார்த்தாயா. நீ என்ன பண்ண? தமிழக மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு ஊராட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு மக்கள் மிக தெளிவா இருக்கிறப்ப மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு 2024லயே இந்திய மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. தமிழகம் வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாலும் இப்ப நடக்க போற 2026ல உங்க சாதனை என்ன? அந்த கிராமப்புறத்துல ஒண்ணு சொல்லுவாங்க அரவிந்தாட்சன், யானை திருடு போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி சத்தம் வர்ற மாதிரி பொது குளத்துல டொப்புன்னு போடு அப்படிம்பாங்க. இங்க நீங்க என்னையா பண்ணீங்க? சர்வதேச பொருளாதார மேதைகளாம் ரகுராம் ராஜன், நம்ம திமுகவோட ஊப்பி ஒருத்தர் இருப்பாரு ஜெயரஞ்சன், 26 கமிட்டி அமைச்சாரு. 5 லட்சம் 10 லட்சம் கோடி கடனை என்ன சுமத்துறதுதான் இவங்க பண்ண சாதனையா? அண்ணா நகர் அட்டூழியம், ஒரு சாரை மட்டும் மாட்டை விட்டு பல சார்கள் ஃப்ரீயா சுத்தி கொண்டிருக்கிற அண்ணா பல்கலைக்கழக அட்டூழியம், பாவ செயல் செய்த திமுகவின் தெய்வ செயலு, அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு
எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அப்புறம் நான் முக்கியமா ஒரு சேம் சைடு கோல் போடுறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் கொடநாடு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து உள்ள போடுவோம்னு சொன்னீங்களா ஐயா ஸ்டாலின் ஐயா? 4 வருஷம் முடிஞ்சு இன்னும் 8 அமாவாசை தான் பாக்கி இருக்குது. யாரு இதுல சம்பந்தப்பட்டாங்க? யாரு நீங்க இது பண்ணீங்க? அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்குது, அது நான் கண்டுபிடிப்போம் அப்படின்லாம் கதை விட்டீங்களே, என்ன உருப்படியா செஞ்சீங்க? அதாவது எல்லாத்துக்கும் பணம் ஃப்ரீயா கொடுக்குறோம், உரிமை தொகை, அதுக்கு வேற பேரு, இந்த கலைஞர் டிவில இருக்கிற யாரோ நல்ல நல்ல பேர் எழுதி கொடுப்பாங்களான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்ட ஒரு 1 கோடி பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு இப்ப மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி கேட்பியா? அதுக்கு ஒரு ஏமாத்துற வேலை. விடுபட்டவங்க தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம். இருக்கிறதே ஒரு 8 மாசம் அரைகைக்கு தான் போட முடியும். இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இவர் மோடி 3வது முறை ஜெயிச்சு டெல்லியில உட்கார்ந்து இருக்கிற பாஜகவையோ மோடியோ கேள்வி கேட்பதற்கு அதுக்கு அந்த ராகுல் காந்தி அவரை துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை நாசம் பண்ணி போச்சு. அவரோட உட்கார்ந்துக்கிட்டு முழுக போற இந்த ஸ்டாலின் மத்திய அரசை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் மற்றவன். ஓகே, மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், குறிப்பாக இந்த என்ன சொல்றது, நம்ம இந்த கேஸுக்கு சொன்னாருங்க இல்லைங்க, இந்த சமையல் எரிவாயு மானியம் இன்னைக்கு வெறும் 24 ரூபாய் தான் வருது. நம்ம உப்பு வர இன்னைக்கு நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம். அதுக்கு தான் அவர் இந்த பார்க்ல நடந்து போறதுக்கு 18% சொல்றாரு. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் சார், இது இந்த விஷயங்கள் எல்லாம் அதிருப்தி மக்கள் கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இப்ப பார்க்கில் நடந்து போறதுக்கு 18%ங்கிறாரு, அதுல 8% நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு போகுது. என்ன நண்பர் முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு வேண்டாம், ஸ்டேட் ஜிஎஸ்டி எங்களுக்கு வேண்டாம், மக்கள் எல்லாம் பாடுபடுறாங்க, இதயத்தை காப்பாத்துறதுக்கு நடக்கிறாரு, அதுக்கெல்லாம் கொடுமைப்படுத்து இந்த பாசாக்க அரசு அப்படின்னு 8% கேன்சல் பண்ண சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசுக்கு உரிமை கிடையாது, சேர்த்தி வாங்குறதுக்கு அரசுக்கு உரிமை கிடையாது, அங்க போட்டதை செயல்படுத்துறதா ஜிஎஸ்டி. அது சொல்லிருங்க அவர்கிட்ட. சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க, பேசுங்க. அவர் அண்ணன் பிரச்சாரத்தை முடிக்க சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல, அதுக்கு ஒரு பதில் இருந்ததுனால சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு சார். டைம் இல்ல எனக்கு, நீங்க பேசுறீங்கன்னா நான் அடுத்த ஆள்கிட்ட போயிருவேன். அடுத்தது கேஸ், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம் அப்படின்னு நம்ப முடியாத 506 வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாரு. அது என்னன்னு அண்ணன் இதயத்துள்ளாவை கேட்க சொல்லுங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, வெளிநாட்டுல இருந்து வர்ற டூரிஸ்டுக்கெல்லாம் வடநாட்டுக்கு போறப்ப பத்திரமா போங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் சொன்னாங்களாம். தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸையே மொலஸ்டேஷன் பண்றா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகாதீங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் எல்லாம் அனுப்புறாங்க. ராமதாஸ் பத்தி ரொம்ப கவலைப்பட்டாருங்க. அவரு அப்பப்ப பிஜேபியோட கூட்டணியில இருந்தவரு. நாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் வாழ்கிறோமா அப்படின்னு எனக்கு கவலையா இருக்குன்னு சொன்னவரு இப்ப கூட்டணி கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிங்க. இவரு சொல்றாரு, நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் தோழர் சொல்றாரு, அதானி அம்பானியை வளர்த்துவது என்னத்துக்கு ஐயா? கேரளாவில நம்ம சேட்டன் பினராயி சேட்டன் அதானியோட எதுக்கையா கூப்பிட்டு நிறைய ஒப்பந்தம் போட்டு அவருக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. 100 முறை இந்தியாவில ஆட்சியை கலைச்சவங்க, 75 முறை அரசியலமைப்பு திருத்தினவங்க, எமர்ஜென்சியை கொண்டு நாட்டை நாசமாக்கினவங்க, இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவ திமுக அவருடைய புகழ் பாடுறாங்க. வெளிநாட்டு அதிபர் பார்த்துட்டு மோடி காலில் ஏர்போர்ட்ல விழுந்து கும்பிடுறார். அதுதான் மோடிக்கு கிடைத்த மரியாதை, இந்திய நாட்டுக்கு கிடைத்த மரியாதை. சார், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் சார். சில தமிழ்நாடு இல்ல சார், நான் குறுக்கிடல சார், உங்களுக்கு நான் முதல்ல ரொம்ப நேரம் கொடுத்தேன் சார். சார் ஒரு நிமிஷம் இல்ல சார், நீங்க சில விஷயங்களை நீங்க டார்கெட்டா நீங்க சொல்றதுனால நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் சார். ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்திற்கு மேல டெண்டர் போகுதுன்னா அதை நீங்க குளோபல் டெண்டர்ல தான் கொடுக்கணும். அதுல அதானி எலிஜிபிலிட்டியா இருக்கிறாரு, அதனால டெண்டர் கிடைக்குது. இந்த டெண்டர் எல்லாமே டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி நடக்குது. ஆமா ஆமா சார், வேற என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓம் சாந்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா அங்க தக்காளி சட்னி, இங்க வந்தா ரத்தமா? அதே அடிப்படையில டிரான்ஸ்பரன்சியோட தான் மோடி ஒதுக்குறாரு. கோத்துக்கு போங்க, அப்படி கிடையாது சார். சொல்லிடுறேன், நான் முக்கியமான விஷயத்துல குறுக்க வரைக்கும் பாருங்க. வெளிநாட்டு அதிபர்கள் எல்லாம் ஏர்போர்ட்லயே மோடிய வணங்கி வரவேற்று அவர் அப்படிதான் பேசுவாரு. நிலக்கரியை அதானி 300 ரூபாய்க்கு இந்தியா கவர்மெண்ட்களுக்கு விற்கிறாரு.
அந்த பணம் யாருக்கு போகுதுங்கிறது கேட்டா அதுக்கு நீங்க காலில் விழுகிறாங்க, கையில விழுகிறாங்க. இது ஒரு விஷயமா? நாட்டுல நிர்வாகத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மக்களுக்கு என்ன சலுகை பண்ணிருக்காங்க, அதை சொல்லுங்க. அவர் பேசி முடிச்சிட்டோம் சார். பேசுங்க, டைம் இல்ல சார். ஒரு வாய்ப்பு மின் அதாவது இபி இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீட்டருக்கு அதானிக்கு வந்து டெண்டர் கொடுத்துட்டு அம்பலப்பட்டு போனவொடனே கேன்சல் பண்ணவங்க யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுங்க. இஸ்லாமிய அத்தனை ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுடைய உயரிய விருது கிடைத்த ஒரே இந்திய பிரதமர். அவர் சப்ஜெக்ட் பேச சொன்னா அவர் விருது வாங்கினாரு, அவர் வெளிநாடு போனாரு, அவர் வந்து காலில் விழுவினாங்க. இதுவா சார் பதில்? இன்னைக்கு மின்சாரத்துல ஒரு பகுதி அதானி பைக்கு போகுது. ஒவ்வொரு இந்தியனும் கொடுக்கக்கூடிய மின்சாரத்துல அதானியுடைய பைக்கு போகிற ராகுல் காந்தி சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்க. அவங்க ரெண்டு நன்றி சார், நன்றி நன்றி. சார் கட் பண்ணிருப்பா.